இன்னைக்கு வந்துட்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், அதாவது விகிதம் விகித சமம், அதில் வந்துட்டு பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, விடுபட்ட எண்களை நிரப்புக. ஸோ fill in the boxes. ஓகேங்களா, 3:5 double is to 3:5 double is to x is to 20. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டபுள் is toக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா. டபுள் இஸ் டூ அப்படின்னா என்ன, ஈக்குவல் அப்படின்னு அர்த்தம். ப்ரொபோர்ஷனில் இருக்குது, அந்த ரெண்டுமே வந்துட்டு ப்ரொபோர்ஷனில் இருக்குது, அது ரெண்டுமே ஈக்குவல். ஓகேங்களா, டபுள் இஸ் டூ அப்படின்னா என்ன, ப்ரொபோர்ஷன் அப்படின்னா என்ன, ஈக்குவல். அப்போ ஈஸ் டு ஏ இஸ் டு பி டபுள் ஈஸ் டு சி இஸ் டு டி அப்படின்னு இருக்குன்னா அது எப்படி எழுதலாம், ஏ டிவைடட் பை பி ஈக்குவல் டு சி டிவைடட் பை டின்னு எழுதலாம். அதை வந்துட்டு மல்டிபிளும் பண்ணலாம், கிராஸ் மல்டிபிள் பண்ணால் ஏ இன்டூ டி ஈக்குவல் டு பி இன்டூ சி. ஸோ இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சமான விகிதம்னாலும் ஒன்று தான், விகித சமம் அப்படின்னாலும் ஒன்று தான். ஸோ இப்போ இது நான் ஆல்ரெடி சொன்ன அதே இதுதான், நான் இருந்தாலும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், நீங்கள் மற்ற சம்ஸ்லாம் நீங்களே போடுங்க. இப்போ நான் என்ன சொன்னேன், 3:5 double is to x is to 20 இருக்கா. இது எப்படி எழுதலாம்னு சொன்னேன், 3/5 equal to x by 20 எழுதலாம். இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 3 into 20 equal to 5x. ஸோ இதை கேன்சல் பண்ணி பாருங்க, 5யும் 20யும் கேன்சல் பண்ணோம்னா 4 20. ஓகேங்களா, 3 12. ஸோ x equal to 12. புரிஞ்சுங்களா, இது ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் சம்மில் பார்த்தது தான், இருந்தாலும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ டபுள் இஸ் டூ அப்படின்னாலும் ஒன்று தான், சமான விகிதம்னாலும் ஒன்று தான், ப்ரொபோர்ஷன்னாலும் ஒன்று தான். ஸோ ஆன்சர் என்னது, 12. ஸோ மற்ற சம்ஸ் எல்லாமே நீங்களே போடுங்க, இது எல்லாமே ஹோம்ஒர்க் சம்ஸு. ஸோ இது இன்னும் ஈஸியாக போடணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட்டாக கேட்பீங்க இல்லையா, அது ஷார்ட்கட் கிடையாது, ஃபார்முலா தான். இருந்தாலும் இது இன்னும் ஈஸியாக போடணும் அப்படின்னா எப்படி போடலான்னா, அடுத்த சம் போடலாமா. செகண்ட் சம் பாருங்க, x is to 24 double is to 3 is to 8. இது வந்துட்டு தேர்டு கரெக்டாக செகண்ட் ஸ்டெப்பை விட்டுட்டு டேரெக்டாக தேர்ட் ஸ்டெப்புக்கு வந்துடலாம். தேர்ட் ஸ்டெப் என்னது, ஒரே நிமிஷம். ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டூ டி ஈக்குவல் டு பி இன்டூ சி. இது என்னது, ஃபஸ்ட்டு இந்த கார்னர் இந்த கார்னர். ஓகேங்களா, ஸோ ரெண்டு கார்னரில் இருக்கிற ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். ஏ இன்டூ டி ஈக்குவல் டு பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பி இன்டூ சி. ஓகேங்களா, ஸோ சிம்பிள், ஒரே ஸ்டெப்பில் போகணுன்னா இப்படி போடலாம். ரெண்டு கார்னரையும் மல்டிபிள் பண்ணணும், ரெண்டு நடுவில் இருக்கிற நடு உறுப்பையும் மல்டிபிள் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதை எப்படி போடலாம், கார்னர் கார்னர் அது மல்டிபிள் பண்ணோம்னா 8xன்னு வருமா. அடுத்தது நடுவில் இருக்கிற ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாமா, 24 into 3. ஓகேங்களா, இப்போ கேன்சல் பண்ணால் 8 8 3 24. x ஈக்குவல் டு 3 எவ்வளோ 9, x ஈக்குவல் டு என்னது 9. ஸோ ஆன்சர் இதுக்கு என்ன வரும் 9. ஸோ இப்படி ஈஸியாகவும் போடலாம், இதை டிவைடில் போட்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணுறதுக்கு கார்னர் கார்னர் மல்டிபிள் பண்ணி ஈக்குவல் டு நடுவில் இருக்கிற ரெண்டு நம்பர் மல்டிபிள் பண்ணுங்க. கோடி உறுப்பு ஈக்குவல் டு நடு உறுப்பு. ஸோ மற்ற சம்ஸை நீங்களே போடுங்க, ஹோம்ஒர்க் சம்ஸு. ஸோ அடுத்தது பார்க்கலாமா, சரியா தவறா, 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் இது ரெண்டும் விகிதம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி எழுதலாம், 7:49. 11 கிலோகிராமுக்கும் 88 கிலோகிராமுக்கும், ஸோ ரெண்டுமே கிலோகிராமில் தான் இருக்குது, வேறு வேறு யூனிட்ல இல்லை, ஒரே யூனிட்டில் தான் இருக்குது. அப்போ டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். 11:88 உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும். விகித சமம் அப்படின்னா என்னது, ப்ரொபோர்ஷன். ப்ரொபோர்ஷன்னா என்னது, ஓகேங்களா. Say true or false. 7% is to 49.
as 11 kgs is to 88 ஓகேங்களா. இது ரெண்டுமே வந்துட்டு ப்ரொபோர்ஷனில் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணணும், டபுள் கொட்டேஷன் 7% is to 49% ஆஸ்ன்னு கொடுத்தாங்கன்னா மீனிங் என்னது, டபுள் கொட்டேஷன். இது முன்னாடியே நோட் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு. அங்கே விகித சமம்னு கொடுப்பாங்க, இங்கிலீஷில் ப்ரொபோர்ஷன் அப்படின்னா ஆஸ்ன்னு கொடுப்பாங்க. இந்த வேர்ட் ரொம்ப முக்கியம், நான் முன்னாடி கொடுக்க மறந்துட்டேன். ஸோ இதை ஃப்ரண்ட் பேஜில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போது ப்ரொபோர்ஷனில் இருக்குது. அப்போ எடுத்து எழுதலாமா, டபுள் இஸ் டூ. ஸோ இப்போ ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கலாம், ரெண்டையும் மல்டிபிள் பண்ணலாமா, லாஸ்ட் வேல்யூவையும் நடு வேல்யூவையும் மல்டிபிள் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்கள். இந்த ரேஷியோ பாருங்கள், இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். அதாவது 7/49 தான் நம்மளுக்கு வரும். அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 7 7 49. அப்போ இது எப்படி வருது, 1:7 அப்படின்னு வருது. அடுத்தது இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 11 11 8 11 88 சாரி. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இது வந்துட்டு ப்ரொபோர்ஷனில் வருதா, பார்த்தாலே தெரியுது. ஈக்குவலாக இருந்தால் தான் நம்மளுக்கு ப்ரொபோர்ஷன். 1/7 ஈக்குவல் டு 1/8 இருக்குது. இது ரெண்டு ஈக்குவல் கிடையாது. அப்போ இது ப்ரொபோர்ஷன் இல்லை, விகித சமத்தை அமைக்காது. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபால்ஸ். இருந்தாலும் இனியொரு மெத்தடில் எப்படி போடலாம் அப்படின்னா, இந்த வேல்யூ லாஸ்ட் வேல்யூவை மல்டிபிள் பண்ணணும், ஈக்குவல் டு நடு வேல்யூ மல்டிபிள் பண்ணால் நம்மளுக்கு எப்படி வரணும், ஈக்குவலாக வரணும். வருதா, வராது. 8 = 7 வரும். ஸோ ஆன்சர் ஃபால்ஸ். மற்ற சம்ஸ் நீங்களே போடுங்க. 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை அமைக்கும். விகித சமம்னா என்ன, டபுள் இஸ் டூ. இங்கேயும் அதே தான். 10 books is to 15 books asனா என்னது, டபுள் கொட்டேஷன். 3 books is to 15 books. அப்போ இதே ஃபார்மேட்டில் எழுதிட்டு சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பார்த்து ஈக்குவலான்னு பாருங்கள். ஸோ இதுவும் ஃபால்ஸ் தான், ஈக்குவல் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அடுத்தது 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் எனில் 15 நூல்களின் எடை 33 கிலோகிராம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் மட்டும் கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். இது பாருங்களேன், 40 நூல்களின் எடை, நூல் இங்கே இருக்குது, கிலோகிராம் இங்கே இருக்குது. 15 நூல்களின் எடை 33 கிலோகிராம் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நூல் எல்லாமே ஒரே யூனிட்ல இருந்தால் தான் நம்ம ரேஷியோவில் எழுத முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நூல் தனியாக எழுதிக்கோங்க. எப்படி எழுதலாம், 40 இங்கே எவ்வளோ நூல், 15 நூல். ஓகேங்களா. அடுத்தது என்னது, 8 கிலோகிராம் 3 கிலோகிராம். ஓகேங்களா. ஸோ இது 2 கிலோகிராம், இது 2 நூல் அப்படி எழுதணும். அதை விட்டுட்டு 40:8 15:3 போடக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரேஷியோவில் எழுதுகிறப்போ யூனிட் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா இப்படி போடக்கூடாது. ஏன்னா இது வந்துட்டு நூல், இது வந்துட்டு என்னது, எடை. ஸோ ரெண்டுமே என்ன யூனிட்ல இருக்குது, டிஃப்ரெண்ட் யூனிட்ல இருக்குது. இது ரெண்டும் நூல், இதை ரேஷியோவில் எழுதணும். இது ரெண்டும் நூல், இதை ரேஷியோவில் எழுதணும். ஓகேங்களா. ஸோ அப்போ எப்படி வரும், "40 books is to 15 books" as கொடுத்துருக்காங்களா. If the weight of 40 books is 8 kilogram, then the weight of 15 books is 3 kilogram. 40 புக்கோட விலை வந்துட்டு 40 புக்கோட எடை வந்துட்டு 8 கிலோ அப்படின்னா 15 புக்கோட எடை வந்துட்டு 3 கிலோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டும் அது விகித சமத்தில் இருந்தால் தான் அது உண்மை. இதுவும் ஒரே சமத்தில் இருந்துச்சுன்னா அது உண்மை, அப்படி இல்லைன்னா அது உண்மை இல்லை. ஓகேங்களா. அப்போ சாரி, கிலோகிராம்னா தனியாக எழுதுவோமா. ஸோ இப்போ இதை பாருங்களேன், சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 8:3 40:15 கரெக்டாக வருதான்னு பாருங்கள். 5th டேபிளில் போட்டோம் அப்படின்னா இது 8 3 8 3. இப்போ இது ஈக்குவலாக தானே இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ஆன்சர், ட்ரூ.
ஸோ இது இன்னும் சிம்பிளாக போடணும் அப்படின்னா நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். 40 நூல்களின் எடை. இது புரியல அப்படின்னா இதில் விகித சமம் டேரெக்டாக கொடுத்துருக்காங்க, இதில் விகித சமங்கிற கொஸ்டின் கொடுக்கல. அப்போ என்ன பண்ணலான்னா 40 நூல்களின் எடை 8 கிலோகிராம் அப்படின்னா ஒரு நூலோட எடை எவ்வளோ, இல்லை 1 கிலோகிராமுக்கு எத்தனை புக்கு வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. அப்போ 3 கிலோகிராமுக்கு எத்தனை புக்கு வரும்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படியும் போடலாம். ஸோ அடுத்தது 4th சம் ஹோம்ஒர்க்கு. சீரான வேகத்தில் ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் பயணிக்கிறது. அதே வேகத்தில் 5 மணி நேரத்தில் 140 கிலோமீட்டர் தொலைவை பயணிக்கும். இது 2 விகித சமமா அப்படின்னு கேட்குறாங்க. இது உண்மையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும், மணியை 2யும் தனியாக ரேஷியோவில் எழுதணும், கிலோமீட்டர் தொலைவு 2யும் தனியாக ரேஷியோவில் எழுதி லாஸ்ட் போட்ட மாதிரியே தான். ஓகேங்களா? போட்டு அது ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் வந்து ஃபால்ஸு, நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ அடுத்த சம் பார்க்கலாமா? கோடிட்ட இடங்களை நிரப்புக. 3 எழுதுகோள்களின் விலை 18 ரூபாய். 5 எழுதுகோள்களின் விலை எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. இதையும் நம்ம 2 டைப்பில் போடலாம். இப்போ எழுதுகோளை தனி ரேஷியோவாக எழுதிக்கலாம். ஓகேங்களா? பென்னு, ஒரே நிமிஷம். ஸோ இது இங்கிலீஷ் கொஸ்டின் இல்லை, நீங்கள் இங்கிலீஷில் நோட் பண்ணிக்கோங்க. 3 பென்னோட ப்ரைஸ் வந்துட்டு 18 rupees. 5 பென்னோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இது பென்னோட ப்ரைஸை தனியாக எழுதிக்கலாம். அது ஒரு தனி ரேஷியோவாக எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பென் எவ்வளோ பென் கொடுத்துருக்காங்க? 3 பென், இங்கே 5 பென். ஓகேங்களா? அப்போ என்ன ரேஷியோவில் எழுதணும்? 3:5. ஓகேங்களா? அடுத்தது விலை என்னது? 18. இங்கே வந்துட்டு விலை தெரியாது. ஓகேங்களா? 18 விலை தெரியாது, அதனால X. ஓகேங்களா? இப்போ இது வந்துட்டு விலை கரெக்டாக 3 பெண்ணோட விலை 18 ரூபானா 5 பெண்ணோட விலை கரெக்டாக வரணும் அப்படின்னாலே இது வந்துட்டு ப்ரொபோர்ஷனில் தான் இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா வச்சு போட்டோம் அப்படின்னா எப்படி வரும்? 3:5 18:X. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும், லாஸ்ட் வேல்யூ மல்டிபிள் பண்ணணும். 3x = 5 × 8 5 × 18. ஸோ இப்போ 3யும் 18ம் கேன்சல் பண்ணோம்னா 6 × 3 = 18. x = 5 6 பெருக்கணும்னா என்ன வரும்? 30. ஸோ ஆன்சர் என்னது? 30. ஸோ இந்த மாதிரி இந்த 3 பெண்ணோட விலை இவ்வளோ, ஒரு 6 பெண்ணோட விலை எவ்வளோ, இந்த மாதிரி கேட்டாலே இது ப்ரொபோர்ஷனில் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரொபோர்ஷன் ஃபார்முலாலையும் போடலாம். இதுக்கு இனி ஒரு மெத்தடும் இருக்குது. ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், எல்லா சம்லையும் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இப்போ 3 எழுதுகோள்களின் விலை, 3 பெண்ணோட ப்ரைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 18 ரூபா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பெண்ணோட ப்ரைஸ் பார்க்கணும். இப்போ ஒரு பெண்ணோட ப்ரைஸ் எவ்வளோ? 18 / 3ன்னு போட்டோம்னா ஆன்சர் என்னது? 6. ஓகேங்களா? இப்போ பாருங்க, 5 பெண்ணோட ப்ரைஸ் கேட்குறாங்க. இப்போ நமக்கு ஒரு பெண்ணோட ப்ரைஸ் 6 ரூபான்னு தெரியும். அப்போ 5 பெண்ணோட ப்ரைஸ் எவ்வளோ? 5 × 6ன்னு போட்டோம்னா 30. ஓகேங்களா? இப்படியும் பண்ணலாம். அதாவது 3 பென் கொடுத்துட்டு ஒரு ரேட்டு கொடுக்குறாங்கன்னா அப்போ ஒரு பெண்ணுக்கு அதை பிரிச்சுக்கணும். அந்த ரேட்டை ஒரு பெண்ணுக்கு பிரிச்சுக்கணும். அந்த ஒரு பெண்ணோட வேல்யூ நம்மளுக்கு தெரியுது, ஒரு யூனிட்டுக்கு வேல்யூ தெரியுதுன்னா அதுக்கப்புறம் எவ்வளோ யூனிட் கேட்டாலும் அந்த வேல்யூ கூட அந்த யூனிட்டை மல்டிபிள் பண்ண வேண்டியது தான். இப்போ ஒரு யூனிட்டோட வேல்யூ 6 ரூபாய் அப்படின்னா 5 பெண்ணு கேட்குறாங்க அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுவோம்? × 5. அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்படியும் போடலாம். ஸோ அடுத்த சம் நீங்களே போடுங்க. 15 நாள்களில் கார்குழலி 1800 வருமானமாக பெறுகிறார். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளில் எவ்வளோ வாங்குவாங்க அப்படின்னு போட்டுக்கோங்க. எனில் 3000 ரூபாய் வாங்க அவர் எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு பாருங்க. ஓகேங்களா? இது ப்ரொபோர்ஷன்லையும் போடலாம், இந்த ஃபார்மேட்லேயும் போடலாம். ஸோ ஆன்சர் வந்து 25. இங்கிலீஷ்லேயும் கொஸ்டின் பார்த்துடலாமா? ஃபைண்ட் மாற்றி இருக்கா? ஓகே, இதை இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க இந்த கொஸ்டினை. ஸோ அடுத்த சம் போகலாம். ஓகே, 12, 24